வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 21ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 753ஆம் ஆண்டில் ரோமுலஸ் பாரம்பரிய ரோம் நகரை அமைத்தார். கிபி 900 ஆண்டில் பிலிப்பைன்ஸின் ஆரம்பகால ஆவணமான லகுனா செப்பேட்டின்படி தொண்டோ ராஜ்யத்தின் முதன்மை தளபதியின் கட்டளை கிடைக்கப் பெற்றது. 1506ஆம் ஆண்டில் 3 நாள் லிஸ்பன் படுகொலைகள் முடிவுக்கு வந்தது. 1900 யூதர்கள் போர்த்துகீசிய கத்தோலிக்கர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். 1509ஆம் ஆண்டில் 7ஆம் ஹென்ரியின் இறப்புக்கு பின்னர் அவரது மகன் 8ஆம் ஹென்றி இங்கிலாந்தின் மன்னனாக முடிசூடினார். 1526ஆம் ஆண்டில் பானிபட் முதலாவது போரில் டில்லியின் கடைசி லவுதி சுல்தான் இப்ராஹிம் லோடிக்கும் தைமூர் வம்சத்தைச் சேர்ந்த பாபருக்கும் இடையில் நடந்த போரில் இப்ராஹிம் கொல்லப்பட்டார். பாபர் இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவினார். 1782ஆம் ஆண்டில் ரத்னகோசின் நகரம், இன்றைய பேங்காக், முதலாம் ராமா மன்னரால் அமைக்கப்பட்டது. 1792ஆம் ஆண்டில் பிரேசில் நாட்டின் விடுதலைக்கு போராடிய திராடென்டஸ் தூக்கில் இடப்பட்டார். 1802ஆம் ஆண்டில் அப்துல் அசீஸ் பின் முகமது தலைமையிலான 12,000 வகாபிகள் கர்பலா என்ற இன்றைய ஈராக்கிய நகரை முற்றுகையிட்டு அங்கிருந்த 3000 மக்களை கொன்று நகரை சூறையாடினர். 1821ஆம் ஆண்டில் பென் டெர்லி அலி பாஷா ருமானிய பேரரசின் பிரதமராக பதவியேற்று கான்ஸ்டான்டினோபிள் நகரை அடைந்தார். இவர் 9 நாட்கள் மட்டுமே இப்பதவியில் இருந்தார். பின்னர் இவர் நாடு கடத்தப்பட்டார். 1856ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரில் 8 மணி நேர வேலையை கோரி கட்டிடத் தொழிலாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு ஆர்ப்பாட்ட ஊர்வலம் சென்றார்கள். 1898ஆம் ஆண்டில் ஸ்பானிய அமெரிக்க போரில் அமெரிக்க கடற்படை கியூபாவின் துறைமுகங்கள் மீது முற்றுகையிட்டது. அமெரிக்க சட்டமன்றம் ஏப்ரல் 25இல் போர் பிரகடனம் அறிவித்திருந்தாலும் போர் நிலை இந்த நாளில் இருந்தே ஆரம்பித்தது. 1926ஆம் ஆண்டில் 4 ஜியா இமாம்களின் கல்லறைகள் அடங்கிய அல்பாக்கி இடுகாடு இன்றைய சவுதி அரேபியாவில் வகாபுகளினால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. 1944ஆம் ஆண்டில் பிரான்சில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பெர்லினில் சோவியத் படைகள் ஜெர்மனியின் உயர் தலைமை பீடத்தை தாக்கினர். 1960ஆம் ஆண்டில் பிரஸ்லியா பிரேசிலின் தலைநகராக ஆக்கப்பட்டது. 1964ஆம் ஆண்டில் டிரான்சிட் 5BN என்ற செயற்கைக்கோள் சுற்றுவட்டத்தில் இணைய முடியாமல் வளிமண்டலத்தினுள் மீள திரும்பியது. 0.95 கி கதிரியக்க புளூட்டோனியம் பரவலாக சிதறியது. 1966ஆம் ஆண்டில் ரஸ்தஃபாரை எத்தோப்பியாவின் பேரரசர் முதலாம் ஹைலி செலாசி ஜமைக்காவுக்கு பயணம் மேற்கொண்டார். 1967ஆம் ஆண்டில் கிரேக்கத்தில் பொது தேர்தலுக்கு சில நாட்கள் இருக்கும்போது இராணுவ தளபதி ஜோர்ஜியோஸ்
பப்பட பவுலோஸ் இராணுவ புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றி அடுத்த 7 ஆண்டுகளுக்கு பதவியில் இருந்தார். 1975ஆம் ஆண்டில் வியட்நாம் போரில் தென் வியட்நாம் அரசு தலைவர் நியூவென் வான் தியூ சாய்கோனை விட்டு வெளியேறினார். 1987ஆம் ஆண்டில் இலங்கையின் தலைநகர் கொழும்பில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 106 பேர் கொல்லப்பட்டனர். 1989ஆம் ஆண்டில் தியானன்மென் சதுக்கம் எதிர்ப்பு போராட்டங்களில் பெய்ஜிங் நகரில் தியானன்மென் சதுக்கத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 மாணவர்கள் சீர்திருத்த தலைவர் ஹி யாவெங்கின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திரண்டனர். 1993ஆம் ஆண்டில் பொலிவியாவில் முன்னாள் அரசு தலைவர் லூயிஸ் கார்சியா மேசா என்பவருக்கு கொலை, ஊழல், அரசமைப்பு மீறல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக 30 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் ஈரானில் பசுரா நகரில் 5 தற்கொலை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் 74 பேர் கொல்லப்பட்டனர், 160 பேர் காயமடைந்தனர். 2012ஆம் ஆண்டில் நெதர்லாந்தில் 2 தொடர் உந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 116 பேர் காயமடைந்தனர். 2019ஆம் ஆண்டில் இலங்கை உயிர்ப்பு ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவங்களில் கொழும்பு உட்பட பல இடங்களில் உயிர்ப்பு ஞாயிறு நாளன்று 3 கிறித்துவ தேவாலயங்கள், 4 உணவகங்களில் இஸ்லாமிய அரசு ஆதரவில் தேசிய தவ்ஹீத் ஜமாத் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 268 பேர் கொல்லப்பட்டனர், நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். மேலும் ஏப்ரல் 21ஆம் நாளானது ஐக்கிய ராஜ்ஜியத்தில் தேசிய தேயிலை நாளாகவும், இந்தியாவில் தேசிய குடிமை பணிகள் தினமாகவும், கென்யாவில் தேசிய மர நடுகை நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.